ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பஸ் vlog தாங்க நம்ம சேனலில் பார்க்க போறீங்க. நம்ம டிஎன்எஸ்டிசியில் நிறைய ப்ரீமியம் சர்வீஸில் பஸ் ஜர்னி பண்ணியிருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எம்டிசியில் ரன் ஆகிற ஒரு ப்ரீமியம் சர்வீஸில் தான் ஒரு பஸ் ட்ராவல் வாக் பண்ண போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா என்னோட டெய்லி லைஃப்பில் இருக்கிற ஒரு பஸ்ஸுங்க. நான் டெய்லி பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கு இந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணுவேன். அதுவும் பார்த்தீங்கன்னா எம்டிசியில் ரன் ஆகிற ஃபியூ ப்ரீமியம் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரீமியம் சர்வீஸ் பஸ். எந்த பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அம்பத்தூர் ஓட்டியிலேருந்து மந்தவேலி வரைக்கும் ரன் ஆகிற ரூட் நம்பர் 41D தான் ட்ராவல் பண்ண போகிறோம். என்ன ப்ரீமியம் சர்வீஸ்னால் இந்த பஸ்ஸுக்கு ஒரு நேம் இருக்குங்க, சாதக பறவைகள்னு சொல்லிட்டு இந்த பஸ்ஸுக்கு ஒரு நேம் வச்சிருக்காங்க. பஸ்ஸோட எக்ஸ்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இந்த பஸ்ஸுக்கு நிறைய விஷயம் இருக்குது, நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. என்னோட சைல்டுஹுட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஒரு இம்பார்ட்டண்டான பஸ். நான் சின்ன வயசுலேருந்தே நிறைய ட்ராவல் இந்த பஸ்ஸில் தான் பண்ணியிருக்கேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ் பார்த்துட்டு வந்துடுங்க. ஜேர்னி போக 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 எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக சொல்கிறேன் நான். இன்னைக்கு நான் டிராவல் பண்ண போற பஸ் இதுதாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ப்ரீமியம் சர்வீஸ்னு சொல்லிட்டு ஸ்டிக்கரிங்லாம் செம பலமாக சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பஸ்ஸோட ரூட் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டில் போகும். சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸு போகிற ரூட்டில் ஒரு சில இடங்களில் இந்த ஒரு பஸ் மட்டும் தான் ரன் ஆகும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் போக 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 சொல்கிறேன் நான். இந்த பஸ் அதாவது இந்த 41D ரூட் பார்த்தீங்கன்னா மெயின்லி நோன் ஃபார் த பஞ்சுவாலிட்டிங்க. ஒரு நாளைக்கு 4 ட்ரிப்பு கிட்ட அடிப்பாங்க. பட் ஆனால் டைமிங் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக பக்காவாக மெயின்டைன் பண்ணுவாங்க. 1.5 மணி நேரத்தில் ஓட்டிலேருந்து மந்தவெளி போனோம்னா 1.5 மணி நேரத்தில் ஓட்டிலேருந்து மந்தவெளி போவாங்க. இன்கேஸ் அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன், அதாவது டிராஃபிக்லாம் வந்துருச்சுன்னா சொல்ல முடியாது. பட் ஆனால் சாலிடாக அந்த 1.5 hours கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் மெயின்டைன் பண்ணுறாங்களாம். எந்தெந்த ரூட்டில் போகுது, எவ்வளோ ஃபேர் ஆகுது, அதுவும் பஸ்ஸோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த பஸ்ஸில் மெயின் ஹைலைட்டாக பிடிச்ச விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாமி போட்டோங்க. பஸ்ஸு டெய்லி கிளம்ப சொல்ல பார்த்தீங்கன்னா மார்னிங் சாமிக்கு ஃபுல்லாக பூலாம் போட்டுட்டு பூஜை பண்ணிட்டு தான் பஸ் எடுப்பாங்க. அந்த பூஜை பண்ணுற ஷாட்ஸ் பார்த்துருப்பீங்க இப்போது. இங்கே அம்பத்தூர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் போகிறதுக்கு ஒன் அண்ட் ஒன்லி டைரக்ட் கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பஸ்ஸு தான். நான் சொன்ன அந்த டிஃப்ரெண்ட்டான ரூட்டில் ஒரு ஸ்டார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க. டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் வந்து பற்றவாக்கம் வழியாக கொரட்டூர் வரைக்கும் போகிறதுல ஒன் அண்ட் ஒன்லி பஸ் இதுதான். பற்றவாக்கத்துக்குன்னு போகிற ஒன் அண்ட் ஒன்லி பஸ் இந்த 41D தான். டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் டைவர்ட் ஆகி பற்றவாக்கம் டச் ஆகி கொரட்டூர் போய் அப்புறம் ப்ளூ கார் இந்த பஸ்ஸு.
இந்த பர்டிகுலர் ஸ்பாட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பஸ் தாங்க கனெக்டிவிட்டி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள இருந்தெல்லாம் ஸ்மால் பஸ்ஸஸ் இருக்கு. உள்ள இந்த S75 அதெல்லாம் ஒரு மோட்டிலேருந்து லூகாஸ் போகிற பஸ்லாம் இதோ கரெக்டாக எக்ஸாக்டாக வருது பார்த்தீங்களா. இந்த பஸ் எல்லாமே கனெக்டிங் இருக்கு. இந்த ஸ்பாட் வரைக்கும் இந்த 40 மட்டும் தான். இதுக்கப்புறம் நிறைய பஸ்ஸஸ் இருக்கு. இதுக்கு அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ஆவின் டெய்ரி வரும். அதுக்கு அடுத்து கொரட்டூர்லேருந்து நிறைய பஸ்ஸஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த எக்ஸாக்டாக இந்த பர்டிகுலர் பாயிண்ட், அதாவது டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச்லேருந்து பட்ராவாக்கம் இந்த ஆவின் டெய்ரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி கனெக்டிவிட்டி இந்த 40 மட்டும்தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் MTH ரோட்ல வந்து ஜாயிண்ட் ஆகிடுங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அம்பத்தூர் எஸ்டேட் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் இந்த டிராஃபிக் எல்லாம் கட் பண்ணுறதுக்காக இந்த கொரட்டூர் ரூட் வழியாக தான் நாங்களுமே ட்ராவல் பண்ணி வருவோம். ஸோ கொரட்டூர் ரூட்டில் வந்தால் ஸ்பீடாக வந்துடலாம்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஆனால் இப்போ 2 ரூட்டுமே பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஈக்குவலைஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த பஸ் பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் உள்ள திரும்பி கொரட்டூர் டச் ஆகி இந்த லூகாஸில் வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகிடும். லூகாஸ்லாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பாடி சரவணாக்கு முன்னாடி சிக்னலில். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் நான் 2012லேருந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேங்க. அதாவது இந்த 41D ரூட்டில் நான் ஸ்கூல் 5வது படிக்கிறதுலேருந்து இந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். 2018 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஆவடி வரைக்கும் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அதாவது மந்தவெளியிலேருந்து ஆவடி வரைக்குமே ரன் ஆகும். 18க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டர்மினேட் பண்ணி, அதாவது பார்த்தீங்கன்னா 54 ஓட்டி வரைக்கும் ஆப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா ஓட்டிக்கு மேலே வந்து பேட்டர்னேஜ் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு மந்தவெளியிலேருந்து 54 ஓட்டி வரைக்கும் தான் இந்த பஸ் கரெக்டாக இப்போ வரைக்குமே ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ணா நகர் வெஸ்ட் டிப்போ தாண்டோடனே பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் டவுன் ரோட்டில் திரும்பிடுவாங்க. அதாவது இந்த மெட்ரோ ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்க ரோடு. இந்த அண்ணா நகர் நைட் அவுட் அப்படின்வாங்க பார்த்தீங்களா. நைட் அவுட் ஸ்பாட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த ரோடு தான். நைட்லலாம் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிரியாணி கடை. இந்த ரோடு ரொம்ப வைபாக இருக்கும் நைட்டில். இங்கே ரவுண்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா பஸ்ஸுமே ரைட் எடுத்து அண்ணா ஆர்ச் வழியாக நெல்சன் மாணிக்கம் ரோட் போய் ஜாயிண்ட் ஆகிடும். ஆனால் இந்த பஸ் இங்கேருந்து நேராக போய் சிந்தாமணி சென்னை நகர் வரை அமிஞ்சிக்கரை வந்து ஜாயிண்ட் ஆகும் இந்த பஸ்ஸு. அதுவும் பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் சைட்லேருந்து இந்த சிந்தாமணி சென்னை நகருக்கு கனெக்ட் பண்ணுற 2 பஸ்ஸில் ஒரு பஸ் இதுங்க. ஒன்று இந்த 41D, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 40A வரும் பட்டாபுரத்துலேருந்து அண்ணா ஸ்கொயர் போகிற பஸ்ஸு.
இந்த சென்னை நகரில் இருக்க இந்த பார்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் அவுட்டிங் ஸ்பாட் தாங்க. எக்ஸாக்டாக இந்த பார்க் வந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கு மேலே இருக்கு. திருவிக்கா பொங்கான்னு சொல்லுவாங்க. இந்த சென்னை நகர் சரௌண்டிங்லேயும் ஒரு ஃபுட் அவுட்டிங் மாதிரியும் வரலாம், பார்க் அவுட்டிங் மாதிரியும் வரலாம். ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பக்காவான ஸ்பாட் இது. சென்னை நகர்லேருந்து வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பூந்தமல்லி ஹை ரோட்டில் ஜாயிண்ட் ஆகிடும் இந்த பஸ். இங்கேருந்து டெய்லர்ஸ் ரோடு வரைக்கும் இந்த பூந்தமல்லி ஹை ரோட்டில் போகும். டெய்லர்ஸ் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் டைவர்ட் எடுக்கும் இந்த பஸ். சேத்பட் ஈகோ பார்க்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிங்குமே அவைலபிளாக இருக்கும். பட் ஆனால் டைமிங்ஸ் எனக்கு கரெக்டாக தெரியல. நான் சொன்ன அந்த டிஃப்ரெண்ட்டான ரூட்டில் இந்த ஸ்டாப்புமே வருங்க. இந்த பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லர்ஸ் ரோடுக்கு அப்புறம் சேத்பட்டுக்கு அப்புறம் அந்த மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஸ்டெல்லிங் ரோடு நிற்குங்க. டெய்லர்ஸ் ரோடுக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் சைட்லேருந்து கனெக்டிவிட்டி 71 சீரீஸில் இருக்க எல்லா பஸ்ஸுமே வரும். அதாவது 71C, 71D, 71E, 71H, 71V, 40 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் லைன்லேருந்து டெய்லர்ஸ் ரோடு கனெக்டிங் இருக்கு. இதுக்கு அடுத்த ஸ்டாப், அதாவது சேத்பட்டுக்கு அடுத்த ஸ்டாப்புக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெல்லிங் ரோடுக்கு வந்து 40H, 47D, 147C இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்பத்தூர்ல இருந்து கனெக்டிங் இருக்கு. பட் ஆனால் அந்த இன்டர்மீடியட் வர இந்த சேத்பட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 and only கனெக்டிவிட்டி இந்த 41D மட்டும் தான் அம்பத்தூர் சைட்ல இருந்து. இந்த ஸ்டாப்புக்கு தாங்க நான் சொன்ன அந்த 40H இந்த கனெக்டிவிட்டிலாம் இருக்கு. இதை வந்து மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்டெல்லிங் ரோடுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா காலேஜ் ரோடுன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டாப்புக்கு.
அண்ணா ஃப்ளைஓவர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் அண்ணா சாலை எடுத்துருவோம். அண்ணா சாலையிலேருந்து எஸ்ஐடி தேனாம்பேட்லேருந்து திருப்பி அடையார் கேட்டுக்கு இன்னொரு டைவர்ட் எடுக்கும். அம்பத்தூர் சைட்லேருந்து இந்த ஏஜிடிஎம்எஸ், அதுக்கடுத்து வானவில், அதுக்கப்புறம் தேனாம்பேட்டை எஸ்ஐடிலாம் பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் சைட்லேருந்து கனெக்ட் பண்ணுற ஒன் அண்ட் ஒன்லி பஸ் இந்த ரூட்டில் இதுதாங்க. 41 மட்டும்தான். நான் சொன்னேன்ல, நிறைய ரூட்டுக்கு ஒன் அண்ட் ஒன்லி பஸ்ஸாகவும் இது ரன் ஆகும், டெடிகேட்டட் பஸ்ஸாகவும் இது ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே இந்த பஸ்ஸோட ரூட் சொல்லிடுறாங்க. அம்பத்தூர் ஓட்டிலேருந்து கிளம்பி டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் வரைக்கும், அதாவது கனரா பேங்க், டன்லப், டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் டைவர்ட் எடுத்து பட்ரவாக்கம், கொரட்டூர் வழியாக திருப்பி லூகாஸ் வந்து லூகாஸ்லேருந்து அண்ணாநகர் டிப்போலேருந்து திருமங்கலம், ரவுண்டானாலேருந்து சிந்தாமணி, சென்னை நகர், அமஞ்சிகரையிலேருந்து டெய்லர்ஸ் ரோட், சேத்பட், ஸ்டெர்லிங் ரோட், தாஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஓபி வைஷ்ணவாக்கு அப்புறம் ஏஜிடிஎம்எஸ் பெருசாக போகுது, டிஎம்எஸ், அப்புறம் எஸ்ஐடி தேனாம்பேட், அடையார் கேட் வழியா மந்தவெளி மார்க்கெட் போய் மந்தவெளி டெப்போ போகும் இந்த பஸ். மெட்ரோ ஒர்க் போகிறதுனால நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா அடையார் கேட்டுக்கு அப்புறம் மந்தவெளி மார்க்கெட் பக்கம் போகாது. அடையார் கேட் தாண்டோடனே சென்ட் மேரிஸ் ரோடு வழியாக மந்தவெளி டெப்போ போய் ஜாயிண்ட் ஆகிடும்.
இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த 41D சர்வீஸ் மொத்தம் 5 பஸ் ஆப்ரேட் ஆகுதுங்க. மந்தவெளி டிப்போலேருந்து 3 பஸ்ஸும், அம்பத்தூர் டிப்போலேருந்து ஒரு பஸ்ஸும், ஆவடி டிப்போலேருந்து ஒரு பஸ்ஸும் ஆப்ரேட் ஆகும். இந்த மார்னிங் பீக் ஹவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் சீட்டு பிடிக்கிறது வந்து ஒரு போரே நடக்கும். பஸ் வந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்க சொல்ல டோர் திறக்கிறதுக்கு முன்னாடி அப்படி அடிச்சுப்பாங்க. ஏன்னா நானுமே அதில் சீட்டு பிடிச்சி தான் உட்காரணும். இல்லைன்னா நான் முன்னாடி பஸ் வரதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டாப்பில் போய் ஏறி உட்காந்துருவேன் நான் பாஸ் இருக்கிறதுனால. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அம்பத்தூர்ல இந்த பஸ் பீக் ஹவர்ஸ்ல அப்படி அடிச்சிருப்பாங்க. மார்னிங் 7, 7:30, 8 3 சர்வீஸ் கண்டினியூஸா ½ hour ஒன்ஸ் போகும். அந்த 3 சர்வீஸும் பார்த்தீங்கன்னா சரி கூட்டமா போகும். அதே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ரிட்டர்ன் டைரக்ஷன்ஸ்ல வரதுல லாஸ்ட் 3 சர்வீஸ் பார்த்தீங்கன்னா சம கூட்டமா போகும். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:25 ஆகுதுங்க. 4 o'clock கிளம்பணும். 1 hour 25 minutesலேயே மந்தவெளி டிப்போ வந்தாச்சு. நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா டைமிங் வைஸ் செம்ம பங்க்சுவல். ஸோ இது ஒரு நான் பீக் ஹவர்ஸ். ஸோ கரெக்டாக ஒரு 5 minutes பிஃபோர்லேயே வந்துட்டாங்க. பீக் ஹவர்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 minutes லேட் ஆகும். பட் ஆனால் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கபாலீஸ்வரர் கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes வாக்கில் தான் இருக்கும். ஸோ நான் அந்த ரூட்டை காட்டுறேன் எங்கே போகும்போது. ஒரு சூப்பரான பஸ்ஸு. அப்புறம் சென்னையில் ரன் ஆகிற எம்டிசியில் வர்ற ஒரு ப்ரீமியம் சர்வீஸில் ஜேர்னி பண்ணி முடிச்சாச்சு. இந்த பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 month முன்னாடி வரைக்கும் டீலக்ஸ் பஸ்ஸாக தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டினரி ஃபேராக கன்வெர்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் டீலக்ஸ் பஸ் தான் லெஸ் ஸ்டாப்பேஜஸில் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஆர்டினரி பஸ்ஸாக கன்வெர்ட் ஆனோடனே நிறைய ஸ்டாப்பேஜஸ் நிற்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பஸ். அது நார்மலாகவே இப்போ எல்லா பஸ்ஸுமே ஆர்டினரி ஃபேராக கன்வெர்ட் பண்ணிட்டு தான் வராங்க. ஒன்லி லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ் மட்டும் தான் டீலக்ஸ் பஸ்ஸாக ரன் ஆகுது. மற்ற பஸ்ஸஸ்லாம் ஆர்டினரி ஃபேராக கன்வெர்ட் பண்ணிட்டு தான் வராங்க. ஸோ அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஒரு சூப்பரான ஜேர்னி. எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான பஸ்ஸில் ஒரு 41D அந்த பஸ்ஸில் ஜேர்னி பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ ரன் பண்ணிக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. அடுத்தடுத்து சூப்பரான ஜேர்னிஸ் நம்ம சேனலில் காத்துக்கிட்டே இருக்குது. டடா. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியில் வந்து நேராக வந்தீங்கனாலே இந்த கோவிலோட குளம் தெரியுங்க. ஸோ அந்த குளத்துலேருந்து ரைட் எடுத்திங்கன்னா கோவில் கோபுரம் தெரிய ஆரம்பிச்சிடும்.